கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தடைகளுக்கு முன்பதாக தேவன் நடந்து போகிறவராயிருக்கிறார். நம்முடைய தடைகளை நீக்கி நாம் அதன் வழியாய் கடந்து போகும்படியாய் நமக்கு முன்பாக செல்லுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாட்களாய் காணப்படுகிற தடைகள் உண்டு. நம்முடைய காரியம் வாய்க்காமல் தாமதித்து கொண்டே போகலாம். எத்தனையோ காரியங்களை ஆரம்பித்து தடைகளினாலே அந்த நாட்கள் நீண்டு கொண்டே போகலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவராகிய நான் உனக்கு முன்பாக நடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் பெரிய தடையாக காணப்பட்டது. அந்த கடலை பிளந்து வழி திறந்து தருவதற்கு மனிதன் ஒருவனாலும் கூடாது. ஆனால் தேவன் தம்முடைய காற்றை அனுப்பி அந்த கடலை பிளக்க வைத்தார். அவ்வளவு லேசான காரியமாக இருந்தது. கடலை பிளந்து காற்றை அனுப்பின அந்த தேவன் நம்முடைய தடைகளுக்கு முன்பாக நடந்து போகிறவராகவே இருக்கிறார். எந்த தடையும் தேவனுக்கு தடை இல்லை. நமக்கு வழி திறக்க, நம்மை அப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நடத்தி செல்வதற்கு அவருக்கு லேசான காரியம். அதற்கு பின்பதாக எரிகோ மதில் போல் அங்கு நிற்கிறது. ஜனங்கள் அதை தாண்டி போக முடியாதபடி. ஆனால் தேவன் செய்ய சொன்ன ஒரே காரியம், துதி செலுத்தும் பொழுது அது இடிந்து விழும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகளை பார்த்து நாம் பயந்து போய் விடுகிறோம். ஆனால் தடைகளுக்கு முன்பாக போகிற தேவனை நாம் துதிக்க கற்றுக்கொள்வோமானால் இவைகளெல்லாம் நாம் ஏறி சென்று நாம் சுதந்திரிக்க வேண்டிய படிக்கற்களாய் மாறி போகும். ஆகவே தேவன் நமக்கு முன்பு சென்று நம்முடைய தடைகள் எதுவாய் இருந்தாலும் அதை நீக்கி போட அவர் போதுமானவராகவே இருக்கிறார். மீகா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ என்று கேட்கிறார். அநேக சூழ்நிலைகளின் நிமித்தம் நம்முடைய நன்மையான காரியங்கள் தடைபடும் பொழுது, நமக்கு வரவேண்டிய உயர்வு தடைபடும் பொழுது நாம் புலம்புகிறோம், சத்தமிடுகிறோம். எதை பார்த்து சத்தமிடுகிறோம்? நம்முடைய தடைகளை பார்த்தா, அல்லது ராஜாவானவர் என்னிடத்தில் இல்லையா என்று எதற்காக நாம் சத்தமிடுகிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ராஜாவாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நிச்சயமாகவே நம்முடைய தடைகளை நீக்கி நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய சத்தமிட்டு கதறுகிற அந்த அழுகையின் சத்தங்கள் களிப்பாக மாறி போகும். ஆகவே தடையை பார்க்காதபடி தடைக்கு முன்பதாக நடந்து செல்கிற தேவனை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம். நாம் அந்த வசனத்தை மறுபடியுமாக வாசிக்கும் பொழுது, ராஜாவாகிய தேவன் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடப்பார். வாசலால் உற்றவீசித்து கடந்து போவார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த தடைகளுக்கு பின்னால் தேவன் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆகவே தடைகளை தாண்டி இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மனதில் வைத்து ராஜாவாகிய தேவன் முன்னடக்க நாம் அவர் பின்னே நாம் செல்வோமானால் கர்த்தர் நம்முடைய தடைகளை நீக்கி நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வழி செய்வார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்கிறார். எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் தெய்வ பிரசன்னத்திற்கு முன்பதாக அவைகளெல்லாம் மெழுகு போல உருகி போகும். தேவன் நமக்கு முன் நடக்கும் பொழுது நம்முடைய தடைகளெல்லாம் தளர்ந்து போகும், பலவீனப்பட்டு போகும். ஆகவே நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருந்து தடைகளை நீக்கி நாம் கடந்து போகிறதற்கு தேவையான பாதைகளை உண்டு பண்ணுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் தடைகளை பார்க்காதபடி எங்கள் தடைகளுக்கு முன்பாய் கடந்து போகிற தேவனை நாங்கள் பார்த்து முன் செல்ல கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்களிலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.